இல்லை, இவங்க 2 இடத்துல ரொம்ப சரியா நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. முதல்ல வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டத பற்றிய ஒரு பெரிய விமர்சனம் எழுந்தபோது, இல்லை எங்களுடைய கொள்கை இதுதான். ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு இந்த மாதிரி அதில உறுதியா நின்னாங்க. அதனால நாங்க புதியவர்கள். அதனால நாங்க அத வந்து ஏத்துக்க வேண்டி வந்துச்சு. இனி வரும் காலங்கள்ல இது மாதிரி இருக்காது அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னதாகட்டும். இந்த 2வது நீங்க இப்ப கேட்டது வந்து அது நடந்தே இருக்கக்கூடாது. என்ன கேட்டா, அவரை வந்து வேற மாதிரியெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம். அவரை பயன்படுத்தணும்னு நினைச்சா அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய கட்சியினுடைய ஆலோசகராக அவரை வச்சிருக்கலாம். அவருக்கு ஒரு சம்பளம் போட்டு தந்திருக்கலாம். எவ்வளவோ வழிகள் இருக்குது அவரை வந்து கௌரவம் செய்வதற்கு. இப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை வந்து வேகமாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எடுத்த உடனேயே அதில் கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் நாம் வந்து ஒரு தவறான ஒரு நகர்வு பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அதை ரத்து பண்ணதுன்றது வந்து ஒரு பெரிய முதிர்ச்சியையும், தவறுகளை வந்து நாங்கள் மனிதர்கள் தான், தவறுகளை இழைப்போம், புதியவர்கள் நாங்கள். ஆனால் அந்த தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டினால் எந்த விதமான தயக்கமும் இன்றி எங்களுடைய ஈகோ அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுடைய தாண்மை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு உடனே அதை மாற்றிக்கிட்டது வந்து ஒரு பெரிய அரசியல் நாகரிகத்தையும் முதிர்ச்சியையும் காட்டுவதாக நான் எண்ணுகிறேன்.